வெல்கம் பேக் டு சினிமா 7. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ரணிகரி மாடலோட அடுத்த எபிசோட் தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்ப தான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். பலபலன் பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காம டைரக்டா நம்ம இன்னைக்கு எபிசோட் குள்ள போவோமா. போன எபிசோட கடைசியில் நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவுக்கு சீட்டு ஒரு 3 முக்கியமான டெக்னிக்ஸை சொல்லி கொடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம தியான்யூன் கிரகத்துல கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு சில அட்வைஸும் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிருப்பாங்க. இன்னைக்கான எபிசோட் அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. எபிசோட் வர ஆரம்பத்திலே தியான்யூன் பிளானட் தான் காமிக்கிறாங்க. எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள கொட்டி வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அந்த பிளானட்டை பாக்குறான். இதுதான் அந்த தியான்யூன் பிளானட்டா? இந்த பிளானட் பார்க்க ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் அப்படிங்கிறது வெர்மிலியன் கிங்டத்தை கூட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. இந்த பிளானட்டோட அவுட்டர் சைட்ல எனர்ஜிஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய லேயர் மாதிரி கொட்டி கிடக்கு. கண்டிப்பா இந்த கிரகம் எக்கச்சக்கமான சக்தி வாய்ந்த கல்டிவேட்டர்ஸை உருவாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஹீரோ இந்த இடத்துக்குள்ள இருந்து என்னோட கடவுளோட உடலை நான் எப்படியாச்சும் பாதுகாக்கணும், யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட காட் பாடியை ஹீரோ தனியா பிரிச்சு, அதாவது தன்னோட மெயின் பாடியை தனியா பிரிச்சு அதை வேற ஒரு இடத்துக்குள்ள மறைச்சு வச்சுட்டு அந்த இடத்துக்குள்ள கிளம்பி போய்கிட்டு இருக்கான் அந்த பிளானட்டை நோக்கி. இந்த பிளானட்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸ் கொட்டி கிடக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்துகிட்டு இருக்கும்போது இந்த மூணு பணிகள்ல எக்கச்சக்கமான அட்டாக்ஸ் இருக்கு. அதாவது அழிவுகளோட லேயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. இந்த இடத்துக்குள்ள தப்பி தவறி உள்ளுக்குள்ளார பூந்துட்டா கண்டிப்பா செயின்ஸ் அட்டாக் அப்படிங்கிற கூடிய பயங்கரமான அட்டாக்ஸ் நம்மள தாக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு அந்த புகமூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு பர்சன் வெளியே வந்துகிட்டு இருக்கான். ஊதா கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஹீரோ நான் சீனியர் தியான்யூன் ஜியை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல அவன் அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய வழி மாதிரி ஒன்னதை கிரியேட் பண்றான். மாஸ்டர் உங்களோட வருகைக்காக பல காலங்களா காத்துக்கிட்டு இருக்காரு, சீக்கிரமா இது மேல ஏறி கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோ நன்றி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். போகும்போது பயங்கரமான சந்தேகம், நான் தியான்யூன் பிளானட்டுக்கு வரேன் அப்படிங்கிற தகவல் யாருக்குமே தெரியாது. தியான்யூன் ஜி கிட்ட இந்த மாதிரியான டிவைன் பவர்ஸ்லாம் இருக்கா? அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு தான் கரெக்டா வருவேன் அப்படிங்கறத முதற்கொண்டு அவனால கணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பல குழப்பத்தோட ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கான். அந்த பிளானட்டை தான் காமிக்கிறாங்க. கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்கு, கலர்ஃபுல்லா. ஹீரோ வந்து இறங்கி நின்னுகிட்டு சீனியர் தியான்யூன் ஜிக்கு என்னோட மரியாதைகள், நான் வாங்கலிங் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள சொல்ல, இது எல்லாத்தையும் ஒரு தண்ணிக்குள்ள வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சீனியர் இவன் நேச்சுரலாவே கொஞ்சம் பவர்ஃபுல்லா தெரியறான், இவனுக்கு அந்த 3 டெஸ்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த தியான்யூன் ஜி நான் எதிர்பாராத விதமா ஒரு இடத்துல ஒரு சின்ன வில்லோ இலைய நட்டு வச்சு அது பல கஷ்டமான சூழ்நிலைகளை தாண்டி 100 வருஷத்துக்குள்ள இந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட புகழை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் கேட்கிற இவனுங்க மாஸ்டரால அவனோட விதியை கணிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து நீங்க சொன்னதை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. போய்கிட்டு இருக்கும்போது அவன் அந்த 3 டெஸ்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டானா, அவனை பவிலியனுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஒரு தாழ்வான கிரகத்துல இருந்து வந்தவன் எப்படி மாஸ்டரோட டைரக்ட் டிசபிளா இருக்க முடியும் அப்படின்ட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள இன்னொருத்தன் மாஸ்டர் திறமைக்கு தான் மரியாதை கொடுக்கிறாரு, மாஸ்டர் சொல்ற மாதிரி அவன் திறமசாலியா இருந்தா கண்டிப்பா மாஸ்டர் அவனை ஏத்துக்க தான் செய்வாரு. சீனியர் சன்யூன் இருந்த அந்த பவிலியன் இடத்தை இவனால அடைய முடியுமா அப்படின்னு மாதிரி அதுக்குள்ள சொல்லிக்கிட்டே, வாங்கலிங் இந்த பவிலியனுக்குள்ள நுழையன்னா முதல் 3 டெஸ்ட் இருக்கு, உனக்கு அட்டன் பண்ண தைரியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் எதுக்கு நிராகரிக்க போறேன் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு ஹீரோ முன்னோக்கி வந்து அதுல கைய வைக்க, ஹீரோ அதுல கைய வச்சு அடுத்த நிமிஷமே வேற ஒரு இல்யூஷனுக்குள்ள வந்தார். மனிதர்கள் மீதான சோதனை, தாவோ இதயத்தை சோதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு இது என்ன விதமான டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா அங்க இருக்கக்கூடிய புகமூட்டங்களுக்குள்ள இருந்து நம்மளோட வானர் வெளியே வர மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோ வானரா அப்படின்ட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். இப்பதான் புரியுது மனசுல இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட ஆழமான நினைவுகளை வெளியே தூண்டுது. இந்த சோதனையில எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ யோசிச்சுக்கிட்டே முன்னோக்கி போய்கிட்டே இருக்க. வானர் கூட இன்னொரு பக்கம் பார்த்தா வெளியே இருந்து இங்க நடக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இல்யூஷனை இதயத்தை கட்டுப்படுத்தி வெளியே வரலாம், இல்லனா இதை கிழிச்செறிஞ்சிட்டு வெளியே வரலாம். ஆனா சன்யூன் சீனியர் எப்படி இதை முடிச்சாரு அப்படிங்கறத உங்களால எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் அந்த இதுக்குள்ள பயங்கரமா கடுப்பாய்கிட்டு இருக்கான். அவரு இன்க்யூர் தாவோவை சூஸ் பண்ணாரு. சன்யூன் சீனியர் நம்மளோட ஹெவன்லி ஃபேட் 7 சன்ஸ்ல பர்பிள் பிரான்ச்சை சேர்ந்தவர். இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது இவங்களோட சீனியரை பத்தி. இந்த இடத்துக்குள்ள மொத்தம் 7 பிரான்ச் இருக்கு, அதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க. இன்னும் இந்த உலகத்துக்குள்ள எத்தனை சன்யூன் மாதிரியான வரைபடங்கள் இருக்கோ அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டே அவன் அந்த இடத்துக்குள்ள கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டோரை திறந்துக்கிட்டு ஹீரோவும் வானர் முன்னோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்க. வானர் மறைஞ்சிடுறாங்க. இடமே பார்க்க ரொம்பவே அமைதியாகவும் ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கு. ஒயிட் அண்ட் பிளாக்ல இல்ல. ஹீரோ ஒரு சின்ன வயசுல இருக்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மரங்களை செதுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்பா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் கூட அந்த இடத்துக்குள்ள தான் இருக்காங்க. நாளைக்கு நாங்க காட்டுக்கு போலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன நீங்க 2 பேரும் மட்டும் தனியா காட்டுக்கு போக போறீங்களான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா நாங்க 2 பேரும் போறோம், ஊர் மக்களும் வராங்க. ஹீரோ போயே ஆகணுமா அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அவங்களோட அப்பா நீ ரொம்பவே அதிர்ஷ்டசாலியா இருந்தா மான் தோள்கள் கிடைச்சா கண்டிப்பா உனக்கு ஒரு ஆடையா செஞ்சு கொடுக்கலாம். ஆமா நீ என்ன செதுக்கிட்டு இருக்க, யாரை செதுக்கிட்டு இருக்க? கையில இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டையை பாக்குற ஹீரோ, நான் ஏதோ ஒரு முக்கியமான நபர் தான் செதுக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் அவங்களோட நினைவுல இருந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது, எந்த நபர் அது அப்படின்ட்டு தொடர்ந்து அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ தீவிரமா செதுக்கிட்டே இருக்க. திடீர்னு ஏதோ ஒரு பயங்கரமான குரல்ல,
ஏதோ ஒரு பிரச்சனை, புலிகள் மக்களை தாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ தன்னோட கையை கிழிச்சுக்க முன்னாடி பார்த்தா அந்த இதுக்குள்ள அவங்களோட அப்பா அம்மா இறந்த நிலைமையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மக்கள் அவங்க அப்பா அம்மாவை சுத்தி நின்றுக்கிட்டு இருக்க. அப்பா அம்மா என்ன நடந்துகிட்டு இருக்கு எப்படி அப்படின்ட்டு அந்த இதுக்குள்ள இந்த ஹீரோ கதறிக்கிட்டு முன்னாடி வந்துகிட்டு இருக்க. நாட்டுக்கு போறதானே சொன்னீங்க, என்ன நடக்குது எப்படி அப்படின்ட்டு அந்த இதுக்குள்ள ஹீரோ தடனா எதுக்குள்ளே விழுந்துகிட்டு இருக்க. அந்த சிலையை உடஞ்சிற மாதிரி காமிக்கிறாங்க. திரும்பி நடந்த எல்லாமே ரீவைன் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ திரும்பி பல நிலைமைக்கே வந்துகிட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஹீரோ இப்ப என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். இதுதான் லைஃப் ரிவல்ஸ் எல்லாம். ஒரு முறையும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. இதை மாத்தவும் முடியல. நடந்தது திரும்ப திரும்ப சுழற்சியா நடந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து நான் எப்படி கடந்து செல்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இதான் இதோட உண்மையை புரிஞ்சுக்கிட்டல, அப்புறம் எதுக்கு இதை அழிச்சிட்டு வெளியே வராம இருக்கு. பெரிய அழிவு அப்படிங்கிறது பெரிய நிலைப்பாடுகளை கொண்டு வரக்கூடிய ஒண்ணு. அழிக்கப்படும் திரும்பியும் உருவாகும். அதே மாதிரி ஒரு பெரிய நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிறப்பையும் உண்டாக்கும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஹீரோவுக்கு கன்ஃபியூஸா இருக்கு. என்ன பிறப்பு என்ன நிலைப்பாடு அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கு. நடந்துகிட்டு இருக்கிறது 84வது சைக்கிளா, இந்த சைக்கிளை தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ள இருந்து அவர் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ கண்டிப்பா இதை நான் திரும்பியும் தொடர விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள சொல்லிக்கிட்டே மரத்தை செதுக்கிட்டு இருக்கான். இந்த போட்டியை நான் மனிதர்கள் மேல பயன்படுத்துறத எல்லாருமே ஒரு போட்டியை நினைச்சாங்க. ஆனா இது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறது இல்ல. இந்த சர்க்குலேஷன்ல அவன் என்கொயரி பண்ண ஸ்டார்ட் பண்ணா, அதாவது கேள்விகள் கேட்க ஸ்டார்ட் பண்ணா. அவனோட ஹார்ட் அப்படிங்கிறது தாவோ ஹார்ட் ஒரு அசைக்க முடியாத நிலைமையாடி அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ தொடர்ந்து அந்த இதுக்குள்ள இருந்து மரத்தை செதுக்கிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க பிரதர் சன் யூனியன் இதுல 62 சர்க்குலேஷன் தான் என்கொயர் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா இவன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் கடுப்பாக்கிட்டு இருக்கும்போது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சடனா அந்த இடத்துக்குள்ள ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் கவனிச்சுக்கிட்டே மரத்தை செதுக்கிட்டு இருக்கான். ஹீரோ கையில இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கை அவன் தட்டி விட்டுக்கிட்டு இருக்க. தன்னோட எனர்ஜியை பயன்படுத்தி ஹீரோ பயங்கர கடுப்புல யாரு என்ன தொந்தரவு பண்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அட்டாக் பண்ணி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவங்கள கிளப்பி விட தன்னோட எனர்ஜியை பயன்படுத்திட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஸ்டிக்ஸையும் எடுக்கிற ஹீரோ ஒரே நேரத்துல அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான உருவத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறான். எல்லாமே ஒரு வீடோட உருவம். வெளியே அழிக்கப்பட்ட எல்லாத்தையும் திரும்பி ஹீரோ ரெடி பண்ணியிருக்கான். அண்ட் அதே சமயத்தில் அப்படியே ஹீரோ திரும்ப திரும்ப சிலைகளை செதுக்கிட்டு இருக்க. தன்னோட நிலவில் இருக்க எல்லாருமே ஹீரோ செதுக்கிட்டான். கடைசியா நம்மளோட ஹீரோயின் வானரையை செதுக்கி முடிக்கிறான். தாவோ இதயத்தை கேள்வி கேட்கக்கூடியது. இதுதான் இந்த ஹியூமன் ட்ரையலோட உண்மையான அர்த்தம் மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து எல்லா சிலைகளையும் உள்ளுக்குள்ளார எடுத்து வச்சுட்டு நான் உண்மையான இதயத்தை என்னைக்கும் நிராகரிக்கிறது கிடையாது. நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தூய்மையா செயல்படுதுன்னு நினைக்கிறேன். என்னோட இதயம் ரொம்பவே பியூரா இருக்கு. இதுதான் தாவோ ஹார்ட்டோட சுதந்திரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ ஒரு இடத்துல வந்து நிக்க. அந்த இடத்துக்குள்ள கற்கள் எழுந்திருக்க ஆரம்பிக்க. சுத்தி இருந்து ஒரு வேல்கோணம் மாதிரி உருவாக ஆரம்பிக்குது. எர்த் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள மென்ஷன் பண்ண. நான் 10 எர்த் கார்டியன்ல ஒருத்தன் என்ன தோக்கடிச்சு நீ இந்த இடத்துக்குள்ள இருந்து முன்னேறு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ ஒரு அட்டாக் பண்ண அந்த உடல் அழிஞ்சாலும் திரும்பி அந்த இடத்துக்குள்ள இருந்து உருவாக ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த கார்டியனை பாக்குறான். இந்த கார்டியன் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே பல கார்டியன்ஸை தோக்கடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம ஹெவனண்ட் எடுத்தோட அடுத்த டெஸ்ட்டை பத்தி எனக்கு இன்னும் முழுசா தெரியல. இது இப்படியே போனா பரவாயில்ல, யாராவது கண்டிப்பா இடையில குறுக்கிடணும்னு நினைச்சா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இந்த டெஸ்ட்டை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல. இதெல்லாம் வேடிக்கை பார்த்தவன் ரொம்பவே தந்திரமானவனா இருக்கான். நீ மட்டும் இந்த தேர்வுக்கு ஓகே சொல்லி இருந்த உன்னை கொல்றது எனக்கு ரொம்பவே சுலபமா இருந்திருக்கும் அப்படின்ட்டு கோவத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விடாமுயற்சியான ஸ்டூடெண்டா உன்னால இருக்க முடியல, இதுவும் ஒரு வகையில அவமானம் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சடனா வரவன் மாஸ்டர் இதுதான் சொல்லி இருக்காரு அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள சொல்ல. இதை கேட்டவ என்ன அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள ஷாக் ஆகுறான். இப்ப ஏதோ ஒரு மேகமூட்டங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதியை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான எனர்ஜிஸ் கொட்டி குவிஞ்சுக்கிட்டு இருக்க. முன்னாடி ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு. ஹீரோ இது என்ன இடம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஹெவன்லி ட்ரையல் புரிதல்களுக்கான ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ தன்னோட டொமைன் பவரோட ரிலீஸ் பண்ணிட்டு நின்னுக்கிட்டு இருக்க. லைஃப் அண்ட் டெத் தாவோட தான் நின்னுக்கிட்டு இருக்கான். எனக்கு இத்தனை காலங்களா ரொம்பவே புரிய முடியாத ஒரு சில தாவோட புரிதல்கள் இப்ப எனக்கு கைக்கு எற்ற தூரத்துல இருக்கிற மாதிரி என்னால ஃபீல் பண்ண முடியுது. இந்த தியான் யுன்சி உண்மையாலே யாரு, அவனால இந்த மாதிரியான சக்திகளை எப்படி பயன்படுத்த முடியுது, அவனோட புரிதல்கள் எப்படி இவ்வளவு இருக்கு, உண்மையான தாவோவை அவரால் பிரதிபலிக்க முடியுதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ. இருந்தாலும் என்னால இப்ப இதை முயற்சி பண்ண முடியாது. எனக்கு இந்த வாய்ப்பை விட இதுல சில ஆபத்துகள் நேரிடும் அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து தன்னோட எனர்ஜிஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இதை பார்த்துட்டு திரும்பவும் வெளியே இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமா கடுப்பாகிறாங்க. நான் இதை நிராகரிக்கிறேன் அப்படின்னு இதுக்குள்ள ஹீரோ திரும்பியும் ரிஜெக்ட் பண்ண. ஹீரோ இப்ப 2 ட்ரையல் அந்த இடத்துக்குள்ள ரிஜெக்ட் பண்ணிருப்பான். ஹீரோ கீழே இறங்கி வந்து நின்னுகிட்டு இருக்க. சடனா உள்ளுக்குள்ள இருந்து பயங்கர வேகத்துல ஒரு பர்பிள் எனர்ஜி வந்து கீழே இறங்கி நின்னுகிட்டு இருக்கு. பிரதர் என்னோட பேரு ஷியாங் ஷா. நான் உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமா வந்ததுனால என்ன சீனியர் பிரதர் நீங்க கூப்பிட்டுக்கலாம். சரி சீனியர் பிரதர் ஷியோ ஷா அப்படின்னு ஹீரோ சொல்ல. சரி பிரதர், மாஸ்டர் கொஞ்சம் உத்தரவிட்டு இருக்காரு, உங்களை தற்காலிகமா பவிலியனுக்குள்ள சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன பின்தொடருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் அந்த இடத்துக்குள்ள இருந்து கூட்டு போய்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன சப்டைட்டில்ஸ்ல சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. நானே போக போக எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் 3 to 4 எபிசோடுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும். ஏன்னா நானே பார்த்துட்டேன் சப்டைட்டில்ஸ்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. நான் ரீட் பண்ணும்போது கரெக்டா ரீட் பண்ணிப்பேன். எப்படியா இருந்தாலும் 2 சப்டைட்டில்ல பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு ஏதாவது புரியல, ஒருவேளை நான் பேசும்போது ஏதாவது தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் அதை பத்தி திரும்பியும் உங்களுக்கு டீட்டெயிலா அடுத்த எபிசோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போறேன். என்ன ஏது எதுக்காக வீடியோ போடலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்னும் 2-3 எபிசோட்குள்ள நான்
நான் சொல்கிறேன். சரி, நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.